எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ரேட்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு ஃபேஸ் வரைகிறதுக்கான எப்படின்ற அந்த அளவுகள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம கண்ணை வந்து மெயினாக பார்க்க போகிறோம். கண் ஏன் நம்ம மெயின் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த கண்ணில் தான் நீங்கள் வந்து ஒரு லைவ், அதாவது ஒரு உயிரோட்டம் அப்படின்றத காட்ட முடியும். அந்த ஒரு ட்ராயிங்கே அந்த கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ லைவ்னஸாக இருக்கும். அதனால் கண் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி பண்ணணும். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் கண்ணில் அந்த உயிரோட்டம் காட்டுறதுனால தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் அடிப்படையாக வச்சு தான் அந்த கண்ணை பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அண்ட் தென் எண்டு பாயிண்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருப்பேன். இது எதுக்கு இந்த லைன் போட்டு நம்ம அது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டேரெக்டாக ஒரு கண் வரையும் போது அது வந்து கொஞ்சம் கோணலாகவும் இல்லை அப் அண்ட் டவுனும் தூக்கி அந்த மாதிரி சில ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த லைன் போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக அந்த கண்ணோட மெஷர் பண்ணி போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண் வந்து கிராஸ் ஆகாமல் போகிறதுக்கு நல்லாவே வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. இதில் ஆர்டினரியான ஒரு நார்மல் பென்சிலும் அண்ட் 8B ஸ்டெட்லர் பென்சிலும் அது ரெண்டு மட்டுமே வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ பண்ணும்போதே உங்களுக்கு அந்த இது எல்லாமே புரிஞ்சிடும். நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
இந்த கண்ணில் ஒரு லைன் மட்டும் நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதாவது என்னென்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் 2 கண்ணுக்குமே சேர்த்து தான் அந்த லைன் வரும். ஸோ நான் ஒரு கண்ணு மட்டும் பண்ணி காட்டுறேன்றதுனால உங்களுக்கு ஒரு கண்ணோட அந்த லைன் மட்டும் தான் போட்டிருக்கேன். அது லெஃப்ட்டு கண். இப்போ நான் ரைட் கண்ணு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அது லெஃப்ட் கண்ணோட அந்த லைனோட சேர்த்து தான் இந்த லைனும் வரும். ஸோ ஒரு கண்ணுன்றதுனால நான் போட்டிருக்கேன், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வரையும் போது அந்த 2 கண்ணுத்துக்கும் சேர்த்து இந்த பெரிய லைன் போட்டு ஒரே லைனாக போட்டு அந்த 2 கண்ணுமே அதில் மெஷர் பண்ணி வர மாதிரி பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த மிடில் ஐ லென்ஸில் வர ஹைலைட். ஓகேங்களா, அந்த ஹைலைட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு கிளியராக நீங்கள் விடுறீங்களோ அப்போ தான் அந்த கண்ணோட ஒரு உயிரோட்டம்ன்றது இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு